கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்மில் அநேகருடைய இருதயத்தில் நம்மிடத்தில் காணப்படுகிற குறைவுகளையே அதிகமாய் பேசுவதற்கான காரணம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று சொல்லி அறிந்து கொள்ள நாம் தவறி போனதுனால தான் தேவையை குறித்து கலங்கி நிற்கிறோம், வியாதியை குறித்து பயப்படுகிறோம், எதிர்காலத்தை குறித்து போராடி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம குறைவுகளையே அதிகமாக நினைத்து கொண்டிருப்பதற்கான காரணம், நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம மறந்து போனதுனால தான். அவரை குறித்து வேதம் இப்படியாக சாட்சி கொடுக்கிறது. எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவர் எப்படிப்பட்டவரா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரா. வேதாகமத்தில் காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது முன்னிலும் அதிக இனிமையான திராட்சரசத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை மகிழ்ந்திருக்க பண்ணின தெய்வம், குறைவுகளின் மத்தியிலும் நிறைவை காணும்படியாக கிருபை செய்த தெய்வம், இந்த நாளிலும் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் முடிய போகுதுன்னு சொல்லி கலங்கி நின்று இந்த தேவைக்காக என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்கள் குடும்பத்தின் குறைவுகளை நிறைவாக்க இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. அதே போல் தான் யோபுடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பாருங்கள். எல்லா ஆசீர்வாதமும் ஒரு நாள் இழந்து போன நிலைமை தான். ஆனால் யோபு கொஞ்சம் கூட கலங்கி தவிக்கிற காரணம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய நினைத்து தடைபடாது, அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை நிச்சயமும் விசுவாசமும் யோபுக்குள் காணப்பட்டதுனால தான் இழந்து போன நன்மைகளை கூட அவர் திரும்ப ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது வேதம் சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நாம் எதிர்பார்க்கிற, விரும்புகிற, வேண்டுகிற காரியங்களை நமக்கு அருளிச்சிக்கிறவர் மாத்திரமல்ல, எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை செய்து நம்மை வாழ வைக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணி ஜெபிங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் குறைவுகள் நிறைவாகும். நீங்கள் விரும்புகிற, வேண்டுகிற காரியங்களை தேவன் அருளி செய்து உங்களை சாட்சியாக வாழ வைக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணி நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் உம்மால் நிறைவாக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய உங்கள் நிறைவினால் கர்த்தர் நிறைவாக்கி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.